أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. வாழ்க்கை அம்சங்கள் தொடர்பாக பத்ர் யுத்தத்திற்கு சற்றே பிறகுள்ள நிகழ்வுகள் பற்றி நான் கூறிக்கொண்டிருந்தேன். இது தொடர்பாக ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டின் முக்கியமான நிகழ்வுகளில் மதினாவின் கபிரிஸ்தானான ஜன்னத்துல் பகி நிறுவப்பட்டதும் ஒன்றாகும். ஜன்னத்துல் பகியின் அடித்தளம் மற்றும் துவக்கம் பற்றி கிடைத்த விவரங்கள் இவ்வாறு உள்ளன. ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகை தந்த பிறகு அங்கு பல அடக்கஸ்தலங்கள் இருந்தன. யூதர்களுக்கு என சொந்தமாக அடக்கஸ்தலங்கள் இருந்தன. அதே வேளையில் அரேபியர்களின் பல்வேறு கோத்திரங்களுக்கு தத்தமது அடக்கஸ்தலங்கள் இருந்தன. புனித மதீனா மாநகரம் அப்பொழுது பல்வேறு பகுதிகளாக பிரிந்திருந்தது. எனவே ஒவ்வொரு கோத்திரமும் தனது பகுதியிலேயே பரந்த இடங்களில் தங்களுடைய மையத்துகளை அடக்கம் செய்து வந்தன. குபாவுக்கு என சொந்தமாக அடக்கஸ்தலம் இருந்தது. அங்கு வேறு சின்ன சின்ன அடக்கஸ்தலங்களும் இருந்த போதிலும் அது அதிகம் பிரசித்தி பெற்றிருந்தது. பனு ஜஃபர் கோத்திரத்துக்கு சொந்தமாக அடக்கஸ்தலம் இருந்தது. பனு சலமா கோத்திரத்துக்கும் சொந்தமாக அடக்கஸ்தலம் இருந்தது. ஏனைய அடக்கஸ்தலங்களில் பனு சாய்தாவுடைய அடக்கஸ்தலம் இருந்தது. அந்த இடத்தில் பிற்காலத்தில் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சந்தை நிறுவப்பட்டது. அந்த இடத்தில் நபவி பள்ளிவாசல் கட்டப்பட்டது. அங்கும் பேரித்த மரத்தோப்புகளில் சில இணை வைப்பாளர்களின் அடக்கஸ்தலங்கள் இருந்தன. இந்த அனைத்து அடக்கஸ்தலங்களில் பகியுல் கர்கத் எல்லாவற்றையும் விட பழையதும் பிரசித்தி பெற்றதுமான அடக்கஸ்தலமாக இருந்தது. பிறகு ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை முஸ்லிம்களின் கபிரிஸ்தானுக்காக தேர்ந்தெடுத்து கொண்ட பிறகு அதற்கு பிறகிலிருந்து இன்று வரை அதற்கு ஒரு தனித்துவமான தனிச்சிறப்பான அந்தஸ்து இருந்து வந்துள்ளது. அது என்றும் இருந்து வரும். ஹஸ்ரத் உபைதுல்லாஹ் பின் அபி ராஃபி அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களின் கபர்கள் மட்டும் இருப்பதற்கான ஓரிடத்தை தேடிக்கொண்டிருந்தார்கள். இதற்காக ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு இடங்களை பார்வையிட்டார்கள், சென்று பார்த்தார்கள். இந்த பெருமை பகியுல் கர்கதுடைய பங்கில் எழுதப்பட்டிருந்தது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த இடத்தை, அதாவது பகியுல் கர்கதை தேர்ந்தெடுக்குமாறு எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. அது அந்த காலகட்டத்தில் பகியுல் ஹப்ஹபா என்றும் அழைக்கப்பட்டு வந்தது. அதில் எண்ணற்ற கர்கத் எனப்படும் பாலைவனத்து முள் மரங்களும் தன்னால் முளைக்கும் புதர்களும் இருந்து வந்தன. கொசுக்களும் இதர பூச்சிகளும் அந்த இடத்தில் மலை போல் குவிந்து கிடந்தன. அசுத்தம் காரணமாக அல்லது காடு காரணமாக அந்த இடத்தில் கொசுக்கள் பறக்கும்போது புகை மேகங்கள் சூழ்ந்து கொண்டது போல் காட்சியளித்து வந்தது. அங்கு எல்லாருக்கும் முதலாக நல்லடக்கம் செய்யப்பட்டவர் ஹஸ்ரத் உஸ்மான் பின் மஸ்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு ஆவார்கள். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களின் கபரின் தலைமாட்டில் அடையாளமாக ஒரு கல்லை வைத்து விட்டார்கள். மேலும் இவர் நமக்கு முன்னோடி ஆவார் என்று கூறினார்கள்.
இவர்களுக்கு பிறகு செய்யட்டும் என்று கேட்பார்கள். அப்பொழுது ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்னோடியான ஹஜ்ரத் உஸ்மான் பின் மஸ்ஊன் அவர்களுக்கு அருகில் பக்கியில் அடக்கம் செய்யுங்கள் என்று கூறுவார்கள். அரபு மொழியில் மரங்கள் ஏராளமாக இருக்கும் இடம் பக்கி எனப்படுகிறது. அதாவது மிக அதிகமாக மரங்கள் இருக்கும் இடம். எவ்வாறாயினும் புனித மதீனா மாநகரத்தில் இந்த இடம் பக்கியுல் கர்கத் எனும் பெயரில் அழைக்கப்படலாயிற்று. ஏனென்றால் நான் கூறியது போன்று அங்கு கர்கத் எனப்படும் பாலைவனத்து முள் மரங்கள் ஏராளமாக இருந்தன. அது மட்டுமின்றி அங்கு தன்னால் முளைக்கும் மற்ற பாலைவன புதர்களும் மிகுதியாக இருந்தன. இது ஜன்னத்துல் பக்கி என்றும் அழைக்கப்படுகிறது. ஜன்னத் என்ற சொல்லுக்கு அரபு மொழியில் ஒரு பொருள் தோட்டம் அல்லது சோலை என்பதும் ஆகும். எனவே இந்த இடம் அதிக அளவில் அரபு அல்லாத வெளிநாட்டு பார்வையாளர்கள் மத்தியில் ஜன்னத்துல் பக்கி என்ற பெயரால் அறியப்படுகிறது. அப்துல் ஹமீத் காதிரி சாஹிப் அவர்கள் இந்த விளக்கத்தை எழுதியுள்ளார்கள். பிறகு கூறுகிறார்கள், பொதுவாக அரேபியர்கள் தம்முடைய அடக்கஸ்தலங்களை கபிரிஸ்தான்களை ஜன்னத் என்றே அழைப்பார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதற்கு மகாபிருல் பக்கி என்ற ஒரு பெயரும் உண்டு. அது காட்டரபிகளிடம் பிரசித்தி பெற்ற பெயராகும். இது தொடர்பாக ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் சீரத் ஹாத்தமுன் நபியீனில் இவ்வாறு எடுத்துரைத்துள்ளார்கள். இதே ஆண்டின் இறுதியில், அதாவது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய சஹாபாவுக்காக மதீனாவில் ஒரு கபிரிஸ்தானை நிர்ணயம் செய்தார்கள். அதை ஜன்னத்துல் பக்கி என்பார்கள். இதற்கு பிறகு பொதுவாக சஹாபா பெருமக்கள் அந்த கபிரிஸ்தானிலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டு வந்தார்கள். எல்லாருக்கும் முதலாக அந்த கபிரிஸ்தானில் நல்லடக்கம் செய்யப்பட்டவர் ஹஜ்ரத் உஸ்மான் பின் மஸ்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு ஆவார்கள். உஸ்மான் மிகவும் ஆரம்பகால முஸ்லிம்களில் ஒருவராவார்கள். மிகவும் நட்பண்புள்ள, இறைவணக்கம் செய்யக்கூடிய மற்றும் சூஃபி இயல்புடைய மனிதராக இருந்தார்கள். முஸ்லிமான பிறகு ஒருமுறை இவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், ஹுசூர், தாங்கள் அனுமதி வழங்கினால் நான் முற்றிலும் உலகத்தை துறந்தவனாக மனைவி மக்களை விட்டு பிரிந்து இறை வணக்கத்திற்காக என் வாழ்வை அர்ப்பணித்து விடுகிறேன் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அனுமதி வழங்கவில்லை. இன்னும் சொல்வதாயின், எந்த மக்களெல்லாம் தாம் உலகத்தை துறக்கவில்லை என்றாலுமே நோன்பையும் தொழுகையையும் அதனால் அவர்களுடன் சம்பந்தப்பட்டவர்களுடைய உரிமைகள் பாதிக்கப்பட்டு வந்த அளவுக்கு அதிகமாக மேற்கொண்டு வந்தார்களோ அவர்கள் தொடர்பாகவும் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், நீங்கள் இறைவனுக்கான உரிமையை இறைவனுக்கு செலுத்துங்கள், மனைவி மக்களுக்கான உரிமையை மனைவி மக்களுக்கு செலுத்துங்கள், விருந்தினர்களுக்கான உரிமையை விருந்தினர்களுக்கு செலுத்துங்கள், உங்கள் ஆன்மாவிற்கான உரிமையை உங்கள் ஆன்மாவிற்கு செலுத்துங்கள். ஏனெனில் இவ்வனைத்து உரிமைகளும் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டவையாகும். அவற்றை செலுத்துவது இறை வணக்கத்தில் அடங்கும். அதாவது உரிமைகளை செலுத்துவதும் இறை வணக்கத்தில் அடங்கும். சுருக்கமாக, ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் பின் மஸ்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உலகத்தை துறப்பதற்கு அனுமதி வழங்கவில்லை. இஸ்லாத்தில் உலகத்தை துண்டித்து கொள்ளுதல், துறவரம் மேற்கொள்ளுதல் ஆகியவற்றை ஆகுமற்றவையாக கூறி தமது உம்மத்துக்காக குறைத்தல், மிகைப்படுத்துதல் ஆகியவற்றிற்கு இடையில் ஒரு நடுநிலையான வழி ஏற்படுத்திவிட்டார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் பின் மஸ்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தானதனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெருந்துயரம் ஏற்பட்டது. அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, இவர்கள் வஃபாத்தான போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களின் நெற்றியில் முத்தமிட்டார்கள். அப்பொழுது அன்னாருடைய கண்கள் குளமாகியிருந்தன. இவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்ட பிறகு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களின் கபருக்கு தலைமாட்டில் அடையாளமாக ஒரு கல்லை நட்டு வைத்தார்கள். பிறகு எப்பொழுதாவது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கிக்கு சென்று இவர்களுக்காக துஆ செய்து வந்தார்கள். உஸ்மான் அவர்கள் மதீனாவில் மரணித்த முதல் முஹாஜிர், ஹிஜ்ரத் செய்து வந்தவர் ஆவார்கள். இப்பொழுது நான் ஜி அம்ர் அல்லது பனு கத்ஃபான் போர் பற்றியும் கூறுகிறேன்.
கத்வான் கோத்திரத்தின் கிளை கோத்திரமான பனு சாலபா மற்றும் பனு முஹாரிப் ஜி அம்ர் எனும் இடத்தில் ஒன்று கூறியுள்ளார்கள் என்ற தகவல் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. இது கத்வான் பகுதியில் உள்ள ஒரு சிற்றூராகும். மதீனாவின் ஆட்சி பகுதியின் சுற்றுவட்டார பகுதிகளில் தாக்குதல் தொடுப்பது அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. இவர்கள் அனைவரையும் படைப்பிரிப்பவராகவும் முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டிவிடுபவராகவும் இருந்தவர் பனு முஹாரிபுடைய ஒரு நபர் தோசூர் பின் ஹாரிஸ் ஆவார். இந்த செய்தி கிடைத்ததுமே ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஆயத்த மேற்கொள்ளுமாறு ஆணையிட்டார்கள். 450 சஹாபாவை கொண்ட படையை அழைத்து கொண்டு மதீனாவிலிருந்து புறப்பட்டார்கள். அவர்களிடம் சில குதிரைகளும் இருந்தன. மதீனாவில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் உஸ்மான் பின் அஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தமது பிரதிநிதியாக நியமித்தார்கள். ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதத்தில் கத்வான் போர் முன்வந்தது. ரபியுல் அவ்வல் 12ஆம் தேதி ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போருக்காக புறப்பட்டார்கள். மதீனத்து மக்கள் 11 நாள்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிந்திருக்க வேண்டி வந்தது. இதற்கு பிறகு ரபியுல் அவ்வல் 24ஆம் தேதி மதீனாவுக்கு திரும்பினார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்வான் கோத்திரத்தை வேறறுப்பதற்காக கத்வான் எனும் பகுதியில் எந்த இடத்தில் முகாமிட்டார்களோ அந்த இடத்தின் பெயர் ஜி அம்ர் ஆகும். இதன் காரணமாகவே அந்த போர் ஜி அம்ர் போர் என்றும் கத்வான் கோத்திரத்தின் அடிப்படையில் பனு கத்வான் போர் என்றும் அழைக்கப்படுகிறது. இணை வைப்பாளர்களின் படை வகுத்தலுக்கு எதிராக ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டது தொடர்பாக இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. மதீனாவிலிருந்து புறப்பட்ட பிறகு ஜுல் கஸ்ஸா எனும் இடத்தில் சஹாபா பெருமக்களுக்கு பனு சாலபா கோத்திரத்தின் ஒரு மனிதர் கிடைத்தார். ஜுல் கஸ்ஸா என்பது ரபசாவுக்கு செல்லும் வழியில் மதீனாவிலிருந்து 24 மைல் தொலைவில் அமைந்திருந்தது. அந்த மனிதர் பெயர் ஜப்பார் ஆகும். சஹாபா பெருமக்கள் அவரை சிறைப்பிடித்து விட்டார்கள். அவரிடம் எங்கே செல்கிறாய் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நான் யசரபுக்கு செல்ல விரும்புகிறேன், வேலை தேடி செல்கிறேன் என்று கூறினார். அவரை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்து வரப்பட்டது. அவர் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனது சமுதாயத்து நிலைமையை பற்றி தெரியப்படுத்தினார். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு இஸ்லாத்தின் பால் அழைப்பு விடுத்த போது அவர் உடனடியாக முஸ்லிமாகிவிட்டார். அவருக்கு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு சாலபா மற்றும் பனு முஹாரிப் ஆகிய இரு கோத்திரங்கள் மீது போர் தொடுப்பதற்காக புறப்பட்டுள்ளார்கள் என்ற அன்னாருடைய நோக்கம் தெரிய வந்த போது அவர் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பணிவுடன் இவ்வாறு கேட்டுக்கொண்டார். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அவர்கள் ஒருபோதும் தங்களை நேரெதிரே சந்திக்க மாட்டார்கள். தங்களுடைய வருகை பற்றி அவர்களுக்கு தெரிந்துவிட்டால் அவர்கள் தப்பி ஓடி மலைகளின் உச்சிகள் மீது ஏறிக்கொள்வார்கள். மதீனாவின் சுற்றுவட்டாரத்திலோ தாக்குதல் தொடுக்க விரும்பினார்கள்தான், ஆனால் முஸ்லிம்களுடன் நேருக்கு நேர் மோத மாட்டார்கள். மேலும் நானும் தங்களுடன் செல்கிறேன் என்று அவர் கூறினார். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜப்பாரை ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பொறுப்பில் ஒப்படைத்து விட்டார்கள். அந்த மனிதர் முஸ்லிம்களை வேறு ஒரு வழியாக அழைத்து சென்றார். மேலும் அவர்களுடைய பகுதிக்கு அழைத்து வந்தார். அங்கிருந்த மக்கள் இஸ்லாமிய படை வருவதை கண்டதும் அனைவரும் வெளியேறி ஓடினர். மலைகள் மீது ஏறிக்கொண்டனர். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னோக்கி சென்றவாறு ஜி அம்ர் எனும் நீரூற்றை சென்றடைந்தார்கள். அங்கு முகாமிட்டார்கள். திடீரென்று அங்கு பெரும் கனமழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்றும் சஹாபா பெருமக்களுடைய ஆடைகள் நனைந்துவிட்டன. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ஈரமான ஆடைகளை காய வைப்பதற்காக மரத்தின் மீது போட்டுவிட்டார்கள். தாம் அந்த மரத்தின் கீழே படுத்துக்கொண்டார்கள். மற்ற சஹாபா பெருமக்கள் தத்தமது வேலைகளில் மூழ்கியிருந்தார்கள். இங்குதான் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷஹீதாக்குவதற்கான அசுத்தமான அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. வாள் ஏந்திய நபர் பற்றிய சம்பவம் வருகிறதே, அந்த சம்பவம். மலைகளில் ஒளிந்து கொண்ட இந்த மக்கள் மேலே இருந்து கொண்டு மலைகளில் இருந்து ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்துக் கொண்டிருந்தனர்.
இணை வைப்பாளர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓரிடத்தில் தனியாக படுத்திருக்க கண்டபோது அவர்கள் தங்களுடைய தலைவரான தோசூரிடம் வந்தனர். இவர் அவர்களில் எல்லாரையும் விட பெரிய வீரராக இருந்தார். இணை வைப்பாளர்கள் இவரிடம், இப்பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றிலும் தனியாக படுத்துள்ளார், இப்பொழுது அவர் கதையை முடிப்பது உன்னுடைய வேலையாகும் என்று கூறினார்கள். ஓர் அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, தோசூர் தானே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தனியாக படுத்திருக்க கண்டபோது அவர், இப்பொழுதும் நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லவில்லை என்றால் இறைவன் தானே என்னை அழிக்கட்டுமாக என்று கூறினார். எவ்வாறு இருப்பினும் இவ்வாறு கூறியவாறு வாளை ஏந்தி கொண்டு சென்றார். சரியாக ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமாட்டில் சென்று நின்றுவிட்டார். பிறகு திடீரென்று அவர் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, இன்று அல்லது இப்பொழுது என்று கூறினார். தங்களை என் கையிலிருந்து யாரால் காப்பாற்ற முடியும் என்று கேட்டார். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன அமைதியுடன், அல்லாஹ் உன்னிடமிருந்து என்னை காப்பாற்றுவான் என்று கூறினார்கள். இதை கேட்டு அவர் தரையில் விழுந்து விட்டார். அவர் கையிலிருந்து வாளும் விழுந்து விட்டது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அவரது வாளை எடுத்துக்கொண்டார்கள். அவரை பார்த்து, இப்பொழுது உன்னை என்னிடமிருந்து யார் காப்பாற்றுவார் என்று கேட்டார்கள். அதை கேட்ட தோசூர் இவ்வாறு கூறினார், லா அஹதுன் வ அன அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வல்லாஹு லா உகஸ்ஸிரு அலைக ஜமஅன் அபதா. பொருள், எவரும் இல்லை, என்னையோ இப்பொழுது யாரும் காப்பாற்ற முடியாது, மேலும் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு எவரும் இல்லை என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஆவார்கள் என்றும் நான் சாட்சி பகர்கிறேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக இனி நான் ஒருபோதும் தங்களுக்கு எதிராக மக்களை படை திரட்ட மாட்டேன். இவ்வாறு அவர் உறுதி எடுத்துக்கொண்டார். ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாளை அவருக்கே வழங்கிவிட்டார்கள். மேலும் ஓர் அறிவிப்பில் வருகிறது, தோசூர் அன்னாரை பார்த்து இவ்வாறு கூறினார், அல்லாஹின் மீது ஆணையாக தாங்கள் கருணை புரியும் விவகாரத்தில் என்னை விட சிறந்தவராவீர்கள். அதற்கு பதிலளிக்கும் விதமாக ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன அஹக்கு பிஸாலிக மின்க் என்று கூறினார்கள். பொருள், கருணை காட்டுவதில் நான் உன்னை விட அதிகம் உரிமையுடையவனாவேன். தோசூர் தன் சமுதாயத்தின் பக்கம் திரும்பி வந்தார். ஆனால் அவருடைய நிலையே மாறிப்போயிருந்தது. அவர் தனது சமுதாயத்திற்கு தப்லீக் செய்து கொண்டிருந்தார். தோசூர் தன்னுடன் என்ன நடந்தது, தான் எப்படி விழுந்தார் என்று சம்பவத்தை எடுத்துக் கூறினார். அவர் விழுந்த சம்பவத்தை இவ்வாறு எடுத்துக் கூறுகிறார். அவர் கூறுகிறார், நான் அங்கு உயரமான ஒரு மனிதரை கண்டேன். நான் அங்கு வாளை ஏந்தி கொண்டு நின்று கொண்டிருந்த போது மிகவும் உயரமான ஒரு மனிதர் அங்கு வந்திருப்பதை கண்டேன். அவர் என் நெஞ்சில் தள்ளிய போது நான் முதுகுபட விழுந்தேன். அவர் கையால் தள்ளியதும் நான் முதுகுபட விழுந்தேன். அப்பொழுது இவர் மனிதரொன்றும் கிடையாது, இவரோ ஒரு வானவராவார் என்று நான் அறிந்து கொண்டேன். எனவே நான் அக்கணமே அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு எவரும் இல்லை என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஆவார்கள் என்றும் சாட்சி பகர்ந்தேன். அவர் கூறுகிறார், அல்லாஹின் மீது ஆணையாக நான் அன்னாருக்கு எதிராக ஒருபோதும் எந்த ஓர் அசைவையும் மேற்கொள்ள மாட்டேன். இதற்கு பிறகு அவர் தன் சமுதாயத்திற்கு இஸ்லாத்தின் பால் அழைப்பு விடுக்க ஆரம்பித்து விட்டார். அல்லாஹ் அவர் மூலமாக பல மக்களுக்கு நேர்வழி வழங்கினான். இவ்வாறு இருப்பினும் இதற்கு பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு போருக்காக ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொத்தம் 11 நாள்கள் மதினாவை விட்டு வெளியில் இருந்தார்கள். ஒரு கூற்றுப்படி 15 நாள்கள் மதினாவை விட்டு வெளியே இருந்தார்கள். அபு உமர் கூறுகிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபர் மாதம் முழுவதும் நஜ்தில் இருந்தார்கள். இவ்வாறு இருப்பினும் இவை பல்வேறு அறிவிப்புகளாகும். ஆனால் இது சில நாள்களுக்கான பயணமாகவே இருந்தது. மேலே எடுத்துரைக்கப்பட்ட சம்பவமான ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வாள் ஏந்தப்பட்ட சம்பவத்தை, அதாவது அன்னார் மீது செய்யப்பட்ட கொலை முயற்சி தாக்குதலை பற்றி சில அறிஞர்கள் அது ஜாத்துர் ரிகா போரின் சம்பவம் என்று கூறியுள்ளார்கள். அதை ஒரே சம்பவமாக ஏற்றுள்ளார்கள். ஆனால் பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்கள் இந்த 2 சம்பவங்களும் 2 வெவ்வேறு போரின் போது நடந்த சம்பவங்கள் ஆகும் என்று கூறுகிறார்கள். ஜாத்துர் ரிகா போரின் போது தாக்குதல் தொடுத்த மனிதனின் பெயர் கௌரிஸ் என்றும் கூறப்பட்டுள்ளது. அந்த மனிதனை பற்றி அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது. எனினும் அந்த மனிதன் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம்
இனி ஒருபோதும் அன்னாருக்கு எதிராக வரமாட்டேன் என்று வாக்குறுதியளித்தான். இந்த அறிவிப்பு புகாரியிலும் உள்ளது. இந்த காலகட்டத்தின் சம்பவங்களில் இந்த ஒரு சம்பவமும் உள்ளது. அதாவது ஹஸ்ரத் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆனது மற்றும் ஹஸ்ரத் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது. அதன் விவரம் இவ்வாறு உள்ளது. அதை அப்துல்லா பின் முன்கிஃப் பின் ஹாரிசா அன்சாரி அவர்கள் இவ்வாறு அறிவித்துள்ளார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்திற்காக புறப்பட்ட போது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை தம் மகள் ஹஜ்ரத் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் விட்டு சென்றார்கள். ஹஜ்ரத் ருக்கையா ரலியல்லாஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். பத்ர் யுத்தத்தில் அல்லாஹ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய வெற்றியின் நற்செய்தியை எடுத்துக்கொண்டு ஹஜ்ரத் ஜைத் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவை நோக்கி வந்த அந்த நாளில் ஹஜ்ரத் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தானார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக பத்ர் யுத்தத்தின் போர் செல்வங்களிலிருந்து பங்கு நிர்ணயித்தார்கள். அவர்களுக்கான பங்கு பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர்களின் பங்குக்கு சமமாகவே இருந்தது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வஃபாத்திற்கு பிறகு ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் தம் புதல்வி ஹஜ்ரத் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பள்ளியின் வாயிலுக்கு அருகில் சந்தித்தார்கள். மேலும் கூறினார்கள், உஸ்மானே, இவர்கள் ஜிப்ரீல் ஆவார்கள். இவர்கள் எனக்கு தெரிவித்துள்ளார்கள், அல்லாஹ் ருக்கையாவுடன் நீர் நல்ல முறையில் நடந்து கொண்டதற்காக ருக்கையாவுக்கு வழங்கப்பட்ட அதே அளவு மகர் தொகைக்கு உம்மு குல்சூமுக்கு உம்முடன் நிக்கா செய்து வைத்து விட்டான். அதாவது ருக்கையாவுக்கு இருந்த அளவு மகர் தொகைக்கு உம்முடன் நிக்கா செய்து வைத்து விட்டான். அதாவது இரண்டாவது மகளையும் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு மணமுடித்து கொடுக்குமாறு அல்லாஹ் கூறினான். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மணமுடித்து கொடுத்த போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உம்மு ஐமன் அவர்களிடம், என் மகள் உம்மு குல்சூமை தயார்படுத்தி உஸ்மானின் வீட்டில் விட்டு வருவீராக. மேலும் அவருக்கு முன் தஃப் எனப்படும் இசைக்கருவியை இசைப்பீராக என்று கூறினார்கள். ஆக அவர்கள் அவ்வாறு செய்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தினங்களுக்கு பிறகு ஹஜ்ரத் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வருகை தந்தார்கள். மேலும், என் அன்பு மகளே, நீ உன் கணவரை எப்படிப்பட்டவராக காணப்பெற்றாய் என்று கேட்டார்கள். உம்மு குல்சூம் அவர்கள் மிகச்சிறந்த கணவராவார்கள் என்று பணிவுடன் கூறினார்கள். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு வரை ஹஜ்ரத் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இருந்தார்கள். இதற்கு பிறகு நோய்வாய்ப்பட்டு வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜனாசா தொழுகை தொழ வைத்தார்கள். மேலும் அவர்களுடைய கபருக்கு அருகில் அமர்ந்தார்கள். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவர்கள் கண்ணியத்திற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹஜ்ரத் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கபருக்கு அருகில் என் நிலையில் அமர்ந்திருக்க கண்டார்கள் என்றால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களில் கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. புகாரியின் ஓர் அறிவிப்பில் இந்த சம்பவம் இவ்வாறு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. ஹிலால் அவர்கள் ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவித்துள்ளார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளின் ஜனாசாவில் இருந்தோம். அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்கு அருகில் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்கள் கண்ணீர் வடிப்பதை கண்டேன். ஓர் அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வஃபாத்தின் போது கூறினார்கள், எனக்கு 3வது ஒரு மகள் இருந்திருந்தால் நான் அவரையும் உஸ்மானுக்கு மணமுடித்து கொடுத்திருப்பேன். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தை கடந்து செல்லும் போது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு அமர்ந்திருப்பதையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஹஜ்ரத் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வஃபாத்தின் துயரத்தில் அழுவதையும் கண்டார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அன்னாருடைய 2 தோழர்களும், அதாவது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மற்றும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆகியோரும் இருந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உஸ்மானே, நீர் எதற்காக அழுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்,
அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு தங்களுடன் இருந்த மருமகன் எனும் உறவு முடிந்து போனதற்காக நான் அழுகிறேன் என்று பணிவுடன் கூறினார்கள். அதாவது 2 மகள்களும் எனக்கு மணமுடித்து கொடுக்கப்பட்டார்கள், இருவரும் வஃபாத்தாகிவிட்டார்கள், இப்பொழுது மருமகன் எனும் உறவு முடிந்துவிட்டது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அழாதீர், எவனுடைய வல்லமையின் பிடியில் என் உயிர் இருக்கிறதோ அவன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், ஒருவேளை எனக்கு 100 மகள்கள் இருந்திருந்து ஒவ்வொருவராக மரணித்து விட்டிருந்தால் 100 பேரில் ஒருவர் கூட எஞ்சியிருக்காத வரை நான் ஒவ்வொருவருக்கு பிறகும் மற்றவரை என உமக்கு மணமுடித்து கொடுத்திருப்பேன். எவ்வாறு இருப்பினும் இது ஓர் அன்பின் மற்றும் தொடர்பின் இது இரு தரப்பிலிருந்தும் வெளிப்பட்டது. ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இப்பொழுது மருமகன் எனும் உறவு முடிந்துவிட்டது என்ற கவலை இருக்கிறது. ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னதமான முறையில் ஆறுதலளித்தவாறு, இந்த தொடர்போ நிலைத்திருக்கிறது, நீர் இந்த விஷயத்தில் கவலையடைய வேண்டாம் என்று உறுதியளித்தார்கள். இந்த திருமணத்தை பற்றி ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் சீரத் ஹாத்தமுன் நபியீனில் இவ்வாறு எழுதியுள்ளார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புதல்வியும் ஹதரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய துணைவியாருமான ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தான பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய இன்னொரு மகள் ஹதரத் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் திருமணம் செய்து வைத்தார்கள். ஹதரத் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மூத்தவராகவும் ஹதரத் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இளையவராகவும் இருந்தார்கள். இதன் காரணமாகவே ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸுன்னூரைன், அதாவது 2 ஒளிகளை உடையவர் என்று அழைக்கிறோம். இது ஹதரத் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 2வது திருமணமாக இருந்தது. ஏனெனில் அவர்களும் அவர்களுடைய சகோதரி ஹதரத் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் துவக்கத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையின் சகோதரனான அபூலஹபின் 2 மகன்களுக்கும் மணமுடித்து கொடுக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் திருமண வழி அனுப்புதலுக்கு முன்னதாகவே மார்க்க எதிர்ப்பு காரணமாக இந்த திருமண உறவு முறிந்துவிட்டது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹதரத் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடித்து கொடுத்தார்கள். ஹதரத் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு ஹதரத் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடித்து கொடுத்தார்கள். ஆனால் இவ்விரு புதல்விகளுடைய சந்ததிகளின் தொடரவில்லை என்பது வருத்தத்திற்குரிய விஷயமாகும். ஏனென்றால் ஹதரத் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கோ எந்த குழந்தையும் பிறக்கவே இல்லை. ஹதரத் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய புதல்வர் அப்துல்லாஹ் 6 வயதை அடைந்து வஃபாத்தாகிவிட்டார். ஹதரத் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நிகா ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதத்தில் நடைபெற்றது. இந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவங்களில் புஹ்ரான் போர் பற்றியும் கூறப்பட்டுள்ளது. இதை புஹ்ரான் போர் என்று மட்டுமின்றி ஃபரோ போர் என்றும் பனு சுலைம் போர் என்றும் கூறப்படுகிறது. புஹ்ரான் என்பது ஃபரோ எனும் ஊரின் சுற்றுப்புறத்தில் ஹஜ்ஜாஸ் வாசிகளின் ஒரு கடிமச் சுரங்கமாகும். இது ஃபரோ எனும் ஊர் மதினாவிலிருந்து 96 மைல் தொலைவில் அமைந்துள்ளது. பனு சுலைம் கோத்திரத்தின் ஒரு பெரும் எண்ணிக்கை புஹ்ரான் என்னுமிடத்தில் ஒன்று திரண்டிருப்பதாக ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் கிடைத்தது. எனவே ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவில் தம் பிரதிநிதியாக நியமித்துவிட்டு, ஆனால் மற்றொரு அறிவிப்புப்படி ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தம் பிரதிநிதியாக நியமித்துவிட்டு 300 சஹாபாவை கொண்ட படையை அழைத்து கொண்டு புஹ்ரானை நோக்கி புறப்பட்டார்கள். ஆயினும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்படுவதற்கான காரணத்தை வெளிப்படுத்தவில்லை. இஸ்லாமிய படை புஹ்ரானுக்கு ஓர் இரவு பயண தொலைவு தூரம் வரை சென்றடைந்ததும் அங்கு அவர்களுக்கு பனு சுலைம் கோத்திரத்தின் ஒரு மனிதர் கிடைத்தார். அவர் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மக்கள் பிரிந்து சென்று விட்டார்கள் என்று தெரியப்படுத்தினார். எனவே ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபரை ஒரு சஹாபியிடம் ஒப்படைத்துவிட்டு முன்னோக்கி புறப்பட்டு விட்டார்கள். எதுவரை என்றால் புஹ்ரானை சென்றடைந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு யாரையும் காணப்பெறவில்லை. ஏனென்றால் எல்லாரும் தத்தமது நீரூற்று இடத்தை நோக்கி பிரிந்து சென்று விட்டிருந்தார்கள். எனவே ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். போர் செய்ய வேண்டிய எந்த நிர்பந்தமும் ஏற்படவில்லை. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போருக்காக ஜமாதில் ஊலா 6ஆம் தேதி மதினாவிலிருந்து புறப்பட்டார்கள்.
10 இரவுகள் வெளியே இருந்த பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாதில் ஊலா 16ஆம் தேதி திரும்பி வந்தார்கள். இதற்கு நேர்மாறாக இப்னு இஸ்ஹாக் இவ்வாறு எடுத்துரைத்துள்ளார். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷியர்களின் வியாபார குழுக்களை தடுத்து நிறுத்த விரும்பினார்கள். எதுவரை என்றால் அன்னார் புஹ்ரானை சென்றடைந்தார்கள். அது ஹஜ்ஜாஸில் ஃபரோ என்ற ஊரின் சுற்று வட்டாரத்தில் உள்ள ஒரு சுரங்கமாகும். ஆக அன்னார் அங்கு ரபியுல் ஆஹிர் மற்றும் ஜமாதில் ஊலா ஆகிய 2 மாதங்கள் தங்கியிருந்தார்கள். அதற்கு பிறகு அன்னார் மதினாவுக்கு திரும்பினார்கள். இதற்கிடையில் எந்த போருக்கான நிர்பந்தமும் ஏற்படவில்லை. ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புஹ்ரான் போருக்கான விளக்கத்தை இவ்வாறு எடுத்துரைத்துள்ளார்கள். ஜி அமர் போருக்கு அதிக காலம் கடந்திருக்கவில்லை. அதாவது ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதத்தின் கடைசி நாள்களில் பனு சுலைம் கோத்திரத்தினர் மதீனா மீது திடீர் தாக்குதல் தொடுக்கும் நோக்கத்தில் மீண்டும் புஹ்ரான் என்னுமிடத்தில் மிகப்பெரிய எண்ணிக்கையில் ஒன்று கூடுகின்றனர் என்றும் அவர்களுடன் குறைஷியர்களின் ஒரு படையும் இருக்கிறது என்றும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு தகவல் கிடைத்தது. வேறு வழியின்றி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சஹாபா பெருமக்களின் ஒரு கூட்டத்தை உடன் அழைத்துக் கொண்டு மதினாவிலிருந்து புறப்பட்டார்கள். ஆனால் அரேபியாவின் மிருகத்தனமான அந்த காட்டு மிராண்டிகள் தங்களுடைய வழக்கப்படி இலக்கை திடீரென்றும் கவனமற்றிருக்கும் நிலையிலும் தாக்குவதற்காக சந்தர்ப்பத்திற்காக காத்து கொண்டிருந்தனர். எனவே அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தருகிறார்கள் என்ற செய்தி கிடைத்ததும் இங்கும் அங்கும் சிதறி போய்விட்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில காலம் வரை அங்கு தங்கிவிட்டு திரும்பி வந்தார்கள். பனு சுலைம் மற்றும் பனு கத்வான் கோத்திரத்தினர் இப்படி மீண்டும் மீண்டும் மதீனா மீது தாக்குதல் தொடுக்கும் நோக்கத்தில் ஒன்று கூடியது இந்த அரேபிய பாலைவனத்து காட்டு மிராண்டிகளும் போர் புரியும் கோத்திரங்களும் இஸ்லாத்தின் மிக கடுமையான எதிரிகளாக இருந்தனர் என்பதையும், ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்கட்டுமே முஸ்லிம்களை அடியோடு அழித்து விடலாம் என்ற சிந்தனையிலேயே இரவு பகலாக இருந்து வந்தனர் என்பதையும் வெளிப்படுத்துகிறது. அந்த காலத்தில் முஸ்லிம்களுக்கு எப்படி நாள்கள் நகர்ந்து கொண்டிருந்தன என்று அவர்களின் அப்போதைய இக்கட்டான நிலையை சற்று கணித்து பாருங்கள். ஒருபுறம் மக்கத்து குறைஷிகள் இருந்தனர். இஸ்லாத்தின் மீதான பகைமையும் பதிலுத்தத்திற்காக பழிவாங்கும் உணர்வும் அவர்களை குருடாக்கி வைத்திருந்தது. அவர்கள் நாங்கள் முஸ்லிம்களை மண்ணோடு மண்ணாக்காதவரை நிம்மதி பெருமூச்சு விடமாட்டோம் என்று காபா ஆலயத்தின் திரைகளை கட்டிக்கொண்டு உறுதியெடுத்திருந்தார்கள். மறுபுறம் இந்த இரத்த வெறி கொண்ட அரேபிய பாலைவனத்து மிருகங்கள் இருந்தன. குறைஷிகளின் தூண்டுதலும் இஸ்லாத்தின் மீதான பகைமையும் அவர்களை முஸ்லிம்களின் இரத்தத்திற்காக தாக்கித்துக் கொண்டிருக்கும் வகையில் நிம்மதியற்றவர்களாக ஆக்கி வைத்திருந்தது. ஆக பதிலுத்தத்திற்கு பிறகு சில மாதங்களுக்குள் இந்த காட்டுமிராண்டி அரபு கோத்திரங்களின் கொலைவரி நோக்கங்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள எத்தனை முறை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாமே பயணம் செய்ய வேண்டி வந்தது என்று பாருங்கள். சர் வில்லியம் முயர் தெளிவுபட கூறியுள்ளது போன்று இந்த நாள்களும் மிக கடுமையான கோடை தினங்களாக இருந்தன. வெப்பமும் அரேபிய பாலைவனத்தின் வெப்பமாக இருந்தது. இறைவனின் சிறப்பான உதவி உடன் இருந்திருக்காவிட்டால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விழிப்புணர்வு கொண்ட சிந்தை முஸ்லிம்களை எந்நேரமும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் வைத்திருக்காமல் இருந்திருந்தால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளின் திரள் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் தொடுப்பதற்கு முன்னரே அவர்களை பிரிந்து போகச் செய்வதற்கான திட்டங்களை மேற்கொள்ளாமல் இருந்திருந்தால் அந்த நாள்களில் முஸ்லிம்கள் அழிந்து நாசமாகி இருப்பார்கள் என்பதில் எந்த ஐயமும் இருக்கவில்லை. இவையோ புற ஆபத்துகளாக மட்டுமே இருந்தன. மற்றபடி அக ஆபத்துகளும் எவ்வகையிலும் குறைந்தவையாக இருக்கவில்லை. மதீனாவுக்குள்ளேயே முஸ்லிம்களுடன் ஒன்றாக கலந்து வாழ்ந்து வந்த நயவஞ்சகர்கள் இருந்தனர். அவர்களை சட்டை பைக்குள் இருக்கும் பாம்புகள் என்று கூறுவது நிச்சயமாக எந்த விதத்திலும் மிகையாகாது. அவர்கள் மட்டுமின்றி நம்பிக்கை துரோகம் செய்த, இரகசியமாக சதி செய்யும் வழக்கம் கொண்டிருந்த யூதர்களும் இருந்தனர். அவர்களுடைய உள்ள பகைமையின் ஆழமும் விசாலமும் எல்லையை எட்டியிருந்தன. அல்லாஹ் அல்லாஹ், அந்த ஆரம்பகால முஸ்லிம்களுக்கு இவை எப்படிப்பட்ட இன்னல் நிறைந்த நாள்களாக இருந்தன. அதை அவர்களுடைய நாவிலிருந்தே கேளுங்கள். ஹதரத் உபை பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அந்த காலத்தில் சஹாபாவின் நிலை எப்படி இருந்தது என்றால் அவர்கள் அச்சத்தின் காரணமாக இரவுகளில் ஆயுதங்களை வைத்துக்கொண்டு உறங்குவார்கள். மேலும் திடீரென்று அவர்கள் மீது எந்த ஒரு தாக்குதலும் நடைபெற்றுவிடப் போகிறது என்று பகலிலும் எந்நேரமும் ஆயுதங்களை ஏந்தியே இருப்பார்கள். அவர்கள் ஒருவர் மற்றவரிடம், பாருங்கள், நாம் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வை கழிக்கக்கூடிய இறைவனை தவிர வேறு யாரை பற்றியும் நமக்கு அச்சம் இருக்காத அந்த நேரம் வரும் வரை நாம் உயிருடன் இருக்கிறோமோ இல்லையோ என்று கூறி வந்தார்கள். இந்த சொற்களில் எந்த அளவு இன்னல் மற்றும் ஆதரவின்மை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கான எவ்வளவு துடிப்பு மறைந்துள்ளது. நீதியை விரும்பும் ஒவ்வொரு மனிதனும் இதை சுயமே அனுமானிக்க முடியும். சில இடங்களில் இன்றைய நாள்களின் நிலையும் இவையேதான். குறிப்பாக பாலஸ்தீனர்களின் நிலையும் இதுவே.
ஹஸ்ரத் ஜயத் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் அனுப்பப்பட்ட ஒரு போர்ப்படையும் இருந்தது. அதை பற்றிய விவரத்தில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: பனு சுலைம் பின்வாங்கியது, பனு கத்ஃபான் தங்களை நாடு கடத்தி கொண்டது, சவீக் போரில் அபு சுஃபியான் தப்பி ஓடியது, பனு கத்ஃபான் போரில் பனு சாலபா மற்றும் பனு முஹாரிப் ஆகிய கோத்திரங்கள் பின்வாங்கியது ஆகிய இவை அனைத்தும் இராணுவத்தின் கம்பீரம், அதாவது படையின் மேன்மை, மதீனாவின் வளர்ந்து வந்த ஆற்றலை குறித்தது. எல்லாவற்றையும் விட அதிகம் பத்ர் யுத்தத்தில் நம்பிக்கை கொண்டவர்களின் வெற்றி மற்றும் இணை வைப்பாளர்களின் இழிவான தோல்வியின் அடிப்படையில் இஸ்லாத்தின் எதிரிகள் பொருளாதார சிக்கல்களாலும் சிரமங்களாலும் மிகவும் கவலைக்குள்ளானார்கள். ஏனென்றால் மக்காவிலிருந்து சிரியாவுக்கு செல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற நெடுஞ்சாலை மதீனாவுக்கு மேற்கில் செங்கடலோடு ஒட்டியிருந்தது. அபு சுஃபியானுடைய வியாபார குழுக்களை முஸ்லிம்கள் இந்த வழியிலேயே தடுத்து நிறுத்த முயற்சி செய்தார்கள். மதீனாவின் அக்கம்பக்கத்து கோத்திரங்களும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சமரசம் செய்து கொண்டு விட்டிருந்தன. எனவே மக்கத்து இணை வைப்பாளர்கள் அந்த வழியை வியாபாரத்திற்காக மேற்கொள்வதற்கு எவ்வகையிலும் ஆயத்தமாக இருக்கவில்லை. இஸ்லாமியர்கள் தரப்பிலிருந்து இணை வைப்பாளர்களின் வாழ்வாதாரம் தடைப்பட்டதன் காரணமாக அவர்கள் மிகவும் கவலைக்குள்ளானார்கள். மேலும் சிரியாவுக்கு செல்லும் பிரசித்தி பெற்ற வழியை விட்டுவிட்டு புதிய ஒரு வழியை தேட ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு நாள் சஃப்வான் பின் உமையா மக்கத்து நிராகரிப்பாளர்களை பார்த்து இவ்வாறு கூறினான்: முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அவருடைய தோழர்கள் எங்கள் வாழ்க்கையை சிரமமாக்கி விட்டார்கள். நம்முடைய வியாபார மையத்தை அடைவதை விட்டும் நம்மை தடுத்து விட்டார்கள். இப்பொழுது நாம் என்ன செய்வது என்று நமக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர்களோ கடற்கரையை விட்டு பின்னால் நகர்வதற்கான பேச்சுக்கே இடமளிப்பதில்லை. கடற்கரையில் வாழும் பெரும்பாலான கோத்திரங்களும் அவர்களுடன் சமரசம் செய்து ஒத்துப்போய் விட்டார்கள். மேலும் அவர்கள் அவர்களுடன் இணைந்து கொண்டார்கள். இப்பொழுது நாம் செல்லலாம் என்றால் எந்த பக்கமாக செல்வது, என்னதான் செய்வது? இங்கேயே மக்காவிலேயே இருந்தோம் என்றால் நாம் நம்முடைய மூலதனத்தையும் தின்று தீர்த்து விடுவோம், நம்மிடம் இருக்கும் அனைத்தையும் தின்று தீர்த்து விடுவோம். அதற்கு பிறகு நாம் எதையும் சார்ந்து நம் வாழ்வை கழிப்பதற்கு நம்மிடம் ஒன்றும் எஞ்சாது. இந்த பொருளைத்தான் நாம் கோடை காலத்தில் சிரியாவுக்கும் குளிர்காலத்தில் அபிசீனியாவுக்கும் வியாபாரத்திற்காக எடுத்து சென்று வந்தோம். இப்பொழுது என்ன நடக்கும்? சஃப்வான் பின் உமையா கூறிய இந்த விஷயத்தை கேட்டு அனைவரும் கவலை தோய்ந்து விட்டார்கள். அஸ்வத் பின் மத்லப் இவ்வாறு ஆலோசனை கூறினான்: நாம் கடற்கரை வழியை விட்டுவிட்டு ஈராக் வழியாக சிரியாவுக்கு போகலாம். அதற்கு சஃப்வான், எனக்கோ அந்த வழியை பற்றி எதுவும் தெரியாது என்று கூறினான். அபு ஜமா கூறினான், அந்த வழியை பற்றி முழுமையாக அறிந்திருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியை பற்றி நான் உனக்கு கூறுகிறேன். அவன் மேற்கொண்டு கூறினான், அவன் ஃபுராத் பின் ஹையான் இஜ்லி ஆவான். அவன் அந்த வழியாக போய் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு அந்த வழிப்பாதையை பற்றி முழுமையாக தெரியும். சஃப்வான் இறைவன் மீது ஆணையிட்டு கூறினான், மிக்க நல்லது, நானோ இதைத்தான் எதிர்பார்த்தேன். ஃபுராத் வரவழைக்கப்பட்டான். அவன் வந்ததும் சஃப்வான் அவரிடம், நான் வியாபார குழுவை அழைத்து கொண்டு சிரியாவுக்கு செல்ல விரும்புகிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வியாபார விஷயத்தில் நம்மை கவலைக்குள்ளாக்கி வைத்துள்ளார். ஏனென்றால் நம்முடைய குழுக்கள் அவர்களுக்கு அருகிலிருந்து கடந்து செல்கின்றன. நான் ஈராக் வழியாக சிரியாவுக்கு செல்ல விரும்புகிறேன் என்று கூறினான். ஃபுராத் கூறினான், நான் உங்களை ஈராக்கின் எப்படிப்பட்ட வழியில் அழைத்துச் செல்வேன் என்றால், அங்கிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தோழர்களுக்கு சிறிதும் செய்தி கிடைக்காது. அது நீர்நிலையற்ற மக்கள் வாழாத வனாந்திர பகுதியாகும். சஃப்வான் கூறினான், நானும் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். அது நீர்நிலையற்ற வனாந்திர பகுதியாக இருப்பது நம்மை ஒன்றும் அதிகம் கவலையில் ஆழ்த்துவதற்கு காரணமாக அமையாது. ஏனென்றால் இப்பொழுது குளிர்காலமாகும். எனவே நமக்கு வழியில் தண்ணீர் தேவை மிக குறைவாகவே ஏற்படும். அதை நாம் பொறுத்து கொள்ளலாம். எவ்வாறு இருப்பினும் பயணத்திற்கான ஆயத்தம் துவங்கிவிட்டது. இதற்கு பிறகு சஃப்வான் பின் உமையா பயணக்குழுவை ஆயத்தப்படுத்துமாறு அனைவரிடமும் கூறிவிட்டான். வைப்பு தொகையை உடன் எடுத்துக்கொண்டார்கள். வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளிக்கட்டிகள் மற்றும் இதர உபகரணங்களையும் உடன் எடுத்துக்கொண்டார்கள். அபு ஜமாவும் தனக்காக பொருள்களை வாங்குவதற்காக சஃப்வானுக்கு 300 மிஸ்கால் அளவு தங்கத்தையும் வெள்ளியையும் கொடுத்தான். ஒரு மிஸ்கால் அளவு தங்கம் என்பது ஏறக்குறைய 4.25 கிராம், 4.37 கிராமுக்கு நிகரானதாகும். எவ்வாறு இருப்பினும் இது பெருமளவில் இருந்தது. ஓர் அறிவிப்பில் இவ்வாறும் கூறப்பட்டுள்ளது: சஃப்வான் பெரும் செல்வங்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். அதில் வெள்ளிக்கட்டிகளும் வெள்ளி பாத்திரங்களும் இருந்தன. அவற்றின் எடை 30,000 திர்ஹம் பணத்துக்கு ஈடானதாக இருந்தது. அபு சுஃபியான் பின் ஹர்பும் தன்னுடன் பெரும் வெள்ளி எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். மற்ற குறைஷிய மக்களும் தத்தமது வியாபாரத்திற்காக தங்கம், வெள்ளி போன்றவற்றை பயணக்குழுவில் கலந்து கொண்டவர்களிடம் ஒப்படைத்து விட்டார்கள். சஃப்வான் மற்றும் அபு சுஃபியான் மட்டுமின்றி இன்னும் பல மக்களும் அந்த வியாபார குழுவுடன் இணைந்து கொண்டார்கள். உதாரணமாக அப்துல்லா பின் ஒபை, ரபியா மற்றும் ஹுவைத்தப் பின் அப்துல் உஸ்ஸா போன்றோர். இவ்வாறு ஃபுராத் பின் ஹையான் வழிகாட்ட ஈராக் வழியாக சிரியாவை நோக்கி வியாபாரத்திற்காக குறைஷியர்களின் இந்த படை புறப்பட்டது.
போர் படையின் தேதி மற்றும் இதர பெயர்கள் பற்றி இவ்வாறு வருகிறது. இந்த போர்ப்படையை ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ஜமாதில் ஆஹர் மாதத்தில் அனுப்ப வேண்டி வந்தது. போர்ப்படை அனுப்பப்பட்ட இடத்தின் அடிப்படையில் இந்த திட்டம் கரதா போர்ப்படை என்றும் அழைக்கப்படுகிறது. கரதா என்பது நஜ்துடைய நீர்நிலைகளில் ஒன்றாகும். மக்கத்து குரேஷியர்கள் தம் தரப்பிலிருந்து முழு எச்சரிக்கையுடன் மேற்கூறப்பட்ட வழியை மேற்கொண்டார்கள். எந்த வகையிலும் இதை பற்றிய செய்தி மதீனாவுக்கு கிடைத்துவிடக்கூடாது, இல்லையென்றால் நாம் இந்த வழியாக செல்வது அசாத்தியமாகிவிடும் என்பது அவர்களுடைய முயற்சியாக இருந்தது. ஆனால் அல்லாஹ்வின் விருப்பமோ வேறொன்றாக இருந்தது. மக்கத்தினரோ இந்த செய்தியை மறைத்து வைத்திருக்க முடியாது. ஆக நுஐம் பின் மசூத் அஷ்ஜயிக்கு இந்த சதித்திட்டத்தை பற்றி தெரிந்துவிட்டது. அந்த நாள்களிலேயே அவருக்கு ஏதோ ஒரு வேலையாக மதீனாவுக்கு செல்ல வேண்டி வந்தது. அவர் அப்பொழுது மார்க்கமற்றவராக இணைவைப்பாளராக இருந்தார். அவர் மதீனாவில் பனு நசீருடைய தலைவனான கினானா பின் அபி ஹொகைக்கின் வீட்டில் தங்கினார். அவன் இவருக்கு மது அருந்த கொடுத்தான். சலீத் பின் நோமான் பின் அஸ்லம் எனும் ஒரு சஹாபி பனு நசீரிடம் பெரும்பாலும் வந்து சென்று கொண்டிருந்தார்கள். இதற்கிடையில் இவர்களும் அங்கு வந்து விட்டார்கள். அங்கு கினானா பின் அபி ஹொகைக் மற்றும் நுஐம் ஆகிய இருவரும் சபை அமைத்து மறந்திருந்தனர். நுஐம் மது போதையில் திளைத்திருந்தார். எனவே அவரால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் போனது. போதையிலேயே அவர் ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டார். அவர் சஃப்வான் பின் உமையாவுடைய தலைமையில் ஈராக் வழியாக சிரியாவுக்கு செல்லக்கூடிய பயணக்குழுவை பற்றி அனைத்தையும் கூறிவிட்டார். சலீத் பின் நோமான் அவர்கள் இதை கேட்டுவிட்டு வெளியே வந்தார்கள். அவர்கள் சென்று இந்த அனைத்தையும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியப்படுத்தினார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தகவல் கிடைத்த உடனடியாக ஆயத்தம் மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். 100 குதிரை வீரர்கள் கொண்ட படையை புறப்பட செய்து விட்டார்கள். அதன் தலைமை பொறுப்பை ஹசரத் ஜயத் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். ஹசரத் ஜயத் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இஸ்லாமிய படைக்கு தளபதியாக நியமிக்கப்பட்ட வகையில் இது அவர்களுக்கு முதல் சந்தர்ப்பமாக இருந்தது. அவர்கள் இந்த போர் திட்டத்தில் வெற்றியும் பெற்றார்கள். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் ஜயத் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை 200 சவாரி வீரர்களுடன் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் அந்த மக்கள் பக்கம் புறப்பட்டு சென்றார்கள். பயணக்குழுவை பிடித்தும் விட்டார்கள். பயணக்குழுவின் தலைவர்கள் காடுகள் பக்கம் தப்பி ஓடிவிட்டனர். சஹாபா பெருமக்கள் ஓரிருவரை சிறைப்பிடித்தார்கள். மேலும் பயணக்குழுவின் பொருள்களை எடுத்துக்கொண்டு ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்துவிட்டார்கள். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை 5 பாகங்களாக பிரித்தார்கள். 5இல் ஒரு பங்கு அப்பொழுது 20,000 திர்ஹமுடைய விலைக்கு நிகரானதாக இருந்தது. மற்ற தொகையை ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்ப்படையில் இருந்தவர்கள் மத்தியில் விநியோகித்து விட்டார்கள். மற்றொரு அறிவிப்பில் உள்ளது, ஹஜரத் ஜயத் அவர்கள் மிகவும் வேகமாக வழியை கடந்தார்கள். குறைஷிய பயணக்குழு முற்றிலும் அறியாமை நிலையில் கரதா எனப்படும் ஒரு நீரூற்றுக்கு அருகில் முகாமிடுவதற்காக இறங்கிக் கொண்டிருந்த போது அதை பிடித்து விட்டார்கள். திடீர் படையெடுப்பால் முழு பயணக்குழுவையும் கைப்பற்றிவிட்டார்கள். சஃப்வான் பின் உமையா மற்றும் இதர மக்களுக்கு தப்பி ஓடுவது தவிர வேறு எந்த வழியும் தென்படவில்லை. முஸ்லிம்கள் பயணக்குழுவின் வழிகாட்டியான ஃபுராத் பின் ஹையானை இன்னும் 2 மனிதர்களையும் கூட சேர்த்து பிடித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. பயணக்குழுவிடம் பெருமளவில் இருந்த 1,00,000 திர்ஹம் பெருமான பாத்திரங்களும் வெள்ளியும் கைக்கு கிடைத்தது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 பங்கை எடுத்துவிட்டு போர் செல்வங்களை படையின் மக்கள் மத்தியில் விநியோகித்து விட்டார்கள். குரேஷியர்களின் வழிகாட்டியான ஃபுராத் பின் ஹையான் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய கைகளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பிறகு இதை பற்றிய மற்ற விஷயங்களும் இனிவரும் காலங்களில் எடுத்துரைக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். சென்று வந்த அந்த பயணக்குழுக்களை தடுத்து நிறுத்துவது ஏன் அவசியமாக இருந்தது என்றால், அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக போர்களுக்கு ஆயத்தமாவதற்காக பொருட்களை திரட்டி வந்தார்கள். இன்றைய காலத்தில் சாங்ஷன் தடைகள் விதிக்கப்படுகின்றன அல்லவா, இது அதே போன்ற ஒரு வகையாகவே இருந்தது. இவர்களோ தங்களுடைய நோக்கங்களை பெறுவதற்காக செய்கிறார்கள். இன்னும் சொல்வதாயின் சில இடங்களிலோ தவறான வகையில் தடைகள் போட்டு விடுகிறார்கள். உதாரணமாக, அமெரிக்கா உகாண்டாவுக்கு அவர்களுடைய பாராளுமன்றம் எல்ஜிபிடிக்கு எதிராக சட்டம் இயற்றியது என்பதனால் தடைகள் விதித்தது. இவர்கள் பெயரையும் எடுப்பதில்லை, ஆனால் உள்ளுக்குள் இதே விஷயம்தான். ஆக இந்த மக்களின் நிலையோ இப்படி உள்ளது. இவர்கள் என்ன இஸ்லாத்தின் மீது ஆட்சேபனை செய்வது? இவ்வாறு இருப்பினும் இந்த விஷயங்கள் இனியும் எடுத்துரைக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். நான் பாலஸ்தீனத்தின் அநீதிக்குள்ளானவர்களுக்காக துவாவிற்காக மீண்டும் கூறுகிறேன். இப்பொழுது குறைந்தபட்சம் சில முஸ்லிம் அல்லாதவர்களும் சில அரசியல்வாதிகளும் பயந்தாவது இந்த அநியாயத்திற்கு எதிராக ஏதாவது பேச ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் சொல்வதென்றால், இப்பொழுதோ சில யூதர்களும் இந்த செயலில் விருப்பமின்மையை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இஸ்ரேல் அரசாங்கத்திடம் எங்களுக்கு அவப்பெயரை ஏன் ஏற்படுத்துகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். எவ்வாறு இருப்பினும் அந்நியர்களிடமிருந்தும் எங்கிருந்தாவது சிறு சிறு குரல்கள் எழத் தொடங்கிவிட்டன.
பாலஸ்தீனியர்களுக்கு உதவி சென்றடையும் பொருட்டு தினமும் 4 மணி நேரம் போரை நிறுத்த வேண்டும் என்றும் இவர்கள் கூறுகிறார்கள். இதற்கு பாஸ் என்று பெயர் வைத்துள்ளார்கள். இது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் என்பதையும் மீதமுள்ள 20 மணி நேரத்தில் இவர்கள் பாலஸ்தீனியர்கள் மீது எவ்வளவு அநியாயம் செய்யப் போகிறார்கள் என்பதையும் அல்லாஹ்வே நன்கறிவான். எத்தனை குண்டுகள் வீசுவார்கள் என்பதையும் அல்லாஹ்வே நன்கறிவான். பெரும்பாலும் பெரிய அரசாங்கங்களும் அரசியல்வாதிகளும் கூட பாலஸ்தீனியர்களின் உயிருக்கு எந்த முக்கியத்துவமும் அளிப்பதில்லை. இவர்களுடைய சுய லாபங்கள் உள்ளன. ஆனால் எவ்வாறு இருப்பினும் அல்லாஹும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை அவகாசம் தருவான். மேலும் இந்த உலகம் மட்டுமல்ல, மறுமையும் உள்ளது என்பதை இந்த மக்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் பலனடைந்து விட்டோம் என்றால் நமக்கு எல்லாம் கிடைத்துவிடும் என்று இவர்கள் கருதுகிறார்கள். இந்த உலகத்திலும் பிடிக்கப்படலாம், மறுமையிலும் பிடிக்கப்படும். எவ்வாறு இருப்பினும் நாம் துஆவின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் அநீதிக்குள்ளான பாலஸ்தீனர்கள் மீது கருணை புரிந்து அவர்களை இந்த அநீதியிலிருந்து விடுவிப்பானாக. தற்பொழுது நான் தொழுகைக்கு பிறகு ஜனாசா காயப் தொழுகையும் தொட வைப்பேன். முதல் ஜனாசா ஹமீதுர் ரஹ்மான் கான் சாஹிபுடைய துணைவியாரான மன்சூபா பாஸ்மா சாஹிபா அவர்களுடையது ஒரு ஜனாசாவாகும். இவர்கள் கடந்த நாள்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் நவாப் அப்துல்லா கான் சாஹிப் மற்றும் ஹஜ்ரத் சாஹிப்சாதி அமதுல் ஹஃபீஸ் பேகம் சாஹிபா ஆகியோரின் மகன் வழி பேத்தி ஆவார்கள். ஹஜ்ரத் சாஹிப்சாதா மிர்சா ஷரீஃப் அஹமத் சாஹிப் அவர்கள் மற்றும் ஹஜ்ரத் முசைனப் பேகம் சாஹிபா அவர்களின் மகள் வழி பேத்தியும் ஆவார்கள். மியா அப்பாஸ் அஹமத் கான் சாஹிப் அவர்கள் மற்றும் அமதுல் பாரி பேகம் சாஹிபா அவர்களுடைய மகள் ஆவார்கள். அல்லாஹ்வினருளால் மூசியாவாகவும் இருந்தார்கள். நல்லியல்பு கொண்ட பெண்மணியாக இருந்தார்கள். ஹஜ்ரத் 3வது ஹலிஃபத்துல் மசீஹ் ரஹ்மஹுல்லாஹ் தாலா அவர்கள் இவர்களின் திருமண அறிவிப்பை செய்த போது வழங்கிய ஹுத்பாவில் சில அறிவுரைகளும் இருந்தன. ஆகையால் நான் ஹுத்பாவின் சிறு பகுதியை வாசித்தும் காட்டிவிடுகிறேன். அன்னார் கூறினார்கள், திருமணத்துடன் பெண் மற்றும் ஆணுக்கு இதுவரை அவர்களுக்கு இருந்திராத புதிய பொறுப்புகள் வந்துவிடுகின்றன. அன்னார் கூறுகிறார்கள், ஒன்று, கணவனுக்கும் மனைவிக்கும் ஒருவர் மற்றவருக்கான பொறுப்புகள் உள்ளன. அதாவது கணவனுக்கு மனைவி மீதும் மனைவிக்கு கணவன் மீதும். இரண்டாவது, இருவரும் சேர்ந்து சந்ததிகளுடன் தொடர்புடைய சில பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும். சந்ததிகளை பொறுத்தவரை சில பொறுப்புகள் பிரிக்கப்பட்டுள்ளன. தாய் குழந்தைக்கு பாலூட்டுகிறாள், தந்தை பாலூட்டுவதில்லை. குழந்தை வீண் போய் விடாமல் இருக்க தந்தை வீட்டிற்கு வெளியே குழந்தையை கவனித்துக் கொள்கிறார். பெண்ணின் பொறுப்பு வீட்டின் எல்லைக்குள் தொடர்புடையது. எவ்வாறு இருப்பினும் இவர்கள் இருவரும் தங்களுடைய உரிமைகளை செலுத்தினால் இன்றும் நம் குழந்தைகள் பல அருவருப்பான விஷயங்களிலிருந்து தப்பலாம். பிறகு அன்னார் கூறினார்கள், இந்த சந்தர்ப்பத்தில் நாம் ஓதும் வசனங்களில் இவ்வகையான புதிய பொறுப்புகளின் பக்கம் கவனமூட்டியவாறு அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான். ஒன்று, யா ஐயுஹன்னா சொத்தகு ரப்பக்கும் என்பது முதலில் அவசியமானதாகும். இங்கு வசனத்தில் இத்தகுல்லாஹ என்றும் உள்ளது. பல வரிகளில் இறையச்சம் பற்றி கூறப்பட்டுள்ளது. ஆனால் திருமண சந்தர்ப்பத்தில் ஓதப்படும் இந்த வசனத்தில் ரப்பிடம் தக்வாவை மேற்கொள்ளுங்கள் என்று உள்ளது. அதாவது எவ்வாறு அல்லாஹ் தன் அடியார்களை படைத்து பரிபாலிக்கக்கூடியவனோ உங்கள் இருவரையும் பரிபாலிக்கக்கூடியவனோ அதே போன்று பரிபாலிக்கக்கூடிய சில புதிய பொறுப்புகள் உங்கள் மீதும் விளைவிருக்கின்றன. நீங்கள் உண்மையான ரப்பாகிய அல்லாஹ்விற்கான தக்வாவை மேற்கொள்ளும் போதுதான் அதை உங்களால் நிறைவேற்ற முடியும். இரண்டாவது, இந்த உறவு மிகவும் மென்மையானது. கவனக்குறைவின் காரணமாக பல தவறான புரிதல்கள் உருவாகலாம். அதிலிருந்து தப்பிப்பதற்காக நமக்கு ஊலு கௌலன் சதீதா என்ற கட்டளை வழங்கப்பட்டுள்ளது. அதாவது வெறும் உண்மை மட்டும் இங்கு பயனளிக்காது, மாறாக எவ்வகையான குறுகலும் இல்லாத நேரான கூற்றாக இருக்கும் அந்த பாதையை தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கிடையில் எந்த தவறான புரிதலும் மனக்கசப்பும் ஏற்படாது. மூன்றாவது, வல் தந்தூர் நப்சும்மா கத்தமத் லிகத். உங்களுடைய பெரியவர்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுக்கு தர்பியத் வழங்கினார்கள். நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு தர்பியத் வழங்க வேண்டும். இந்த எதிர்காலம் தாய் தந்தை பிள்ளைகளுக்கு வழங்கும் தர்பியத்துடன் தொடர்புடையதாகும். இது ஒவ்வொரு தலைமுறைக்கும் தனித்தனி எதிர்காலமாகும். இது ஒரே வகையான எதிர்காலம் அல்ல. ஏனென்றால் உலகம் மற்றும் உலகத்தின் சமூகம் இயன்று கொண்டிருக்கிறது. அன்னார் கூறினார்கள், இப்பொழுது காலம் மாறி ஒன்றுக்கு ஒன்றாக மாறிவிட்டது. எப்பொழுதும் நற்செய்தி வழங்கப்பட்டு வந்த அந்த மாபெரும் புரட்சியின் தடயங்கள் நமக்கு கீழ்வானில் தென்படுகின்றன. எனவே எங்களுக்கு இருந்த பொறுப்பை விட்டும் இன்றைய தந்தையின் பொறுப்பு மாறுபட்டது. இன்னும் சொல்வதாயின் அதிகம் கவனத்துடன் அதிகம் துணிச்சலான பொறுப்புகளை கவனத்தில் கொண்டவாறு நம் பிள்ளைகளின் பொறுப்பை ஏற்க வேண்டும். அப்போதுதான் அகமதியத்தின் தர்பியத்தின் எந்த தர்பியத் முழு உலகத்தோடும் தொடர்புடையதோ அதற்கான சுமை எதிர்வரும் சந்ததிகள் மீது விழும். வரக்கூடிய ஒவ்வொரு சந்ததியும் அதை சுமக்க தயாராக இருக்க வேண்டும். கூறினார்கள், அல்லாஹ் நமக்கு இந்த விஷயங்களை புரிவதற்கும் இவற்றின்படி செயல்படுவதற்கும் நல்வாய்ப்பு வழங்குவானாக. பிறகு அன்னார் கூறினார்கள்,
நான் எந்த நிக்காஹ்விற்காக நின்று கொண்டிருக்கின்றேனோ அது அன்பிற்குரிய ஒரு பெண் பிள்ளை உடையதாகும். அவர் எங்களுடைய தந்தையின் இளைய சகோதரியின் கணவர் நவாப் அப்துல்லா கான் அவர்களின் மகன்வழி பேத்தியும் எங்களுடைய தந்தையின் சகோதரி அமத்துல் ஹஃபீஸ் சாஹிபா அவர்களின் மகன்வழி பேத்தியும் ஆவார். கூறினார்கள், ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீல் இஸ்லாம் அவர்களின் 4ஆம் தலைமுறை துவங்கும். இவர் ஹதரத் மிர்சா ஷரீஃப் அஹமது சாஹிபுடைய மகள்வழி பேத்தி ஆவார். கூறினார்கள், மற்ற உறவு முறையில் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீல் இஸ்லாம் அவர்களுடன் இந்த உறவு தொடர்பு உள்ளது. நமது பொறுப்புகள் இரட்டிப்பாகும் போது எச்சரிக்கையும் இரட்டிப்பாகிறது. எனவே நமக்கு நற்செய்திகளும் இரட்டிப்பாகும். பிறகு அன்னார் குடும்பத்தின் பிள்ளைகள் மற்றும் பெரியவர்களுக்கு புரிய வைத்தார்கள், அவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை புரிய வேண்டும். ஏனென்றால் இரட்டிப்பு பொறுப்புகளை நிறைவேற்றவில்லை என்றால் பிறகு இரட்டிப்பு எச்சரிக்கையையும் பார்க்க நேரிடும். அல்லாஹ் குடும்பத்தின் பெரியவர்களையும் பிள்ளைகளையும் இந்த விஷயத்தை புரியக்கூடியவர்களாகவும் ஆக்குவானாக. பிறகு அன்னார் கூறினார்கள், மணமகனுக்கும் மணமகளுக்கும் உறவு முறையில் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீல் இஸ்லாம் அவர்களுடன் தொடர்புள்ளவர்களுடைய நிக்காவிற்காக நான் அறிவிப்பு செய்யும் பொழுது என்னுடைய இயல்பில் கவலை ஏற்படுகிறது. அல்லாஹ் அவர்களுக்கு இந்த அந்தஸ்தை புரிவதற்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக என்ற துவாக்களின் பக்கம் கவனம் ஏற்படுகிறது. அவர்கள் தொண்டர்களாக இருக்கும் விதத்தில் மற்றவர்களிடமிருந்து மாறுபட்டவர்களாவார்கள். அவர்கள் இன்னும் பெரிய தொண்டர்களாக ஆகி தங்கள் வாழ்க்கையை உலகில் கழிக்க வேண்டும். எவ்வாறு இருப்பினும் இவை அறிவுரை சொற்களாக இருந்தன. எனவே நான் எடுத்துரைத்தும் விட்டேன். இவர்களுடைய, அதாவது மன்சூபா பாஸ்மா சாஹிபா அவர்களுடைய சொந்த வாழ்வை பற்றி இவர்களின் மகள் ராபியா அவர்கள் எழுதியுள்ளார். சிறு வயதிலேயே எங்களுக்கு அல்லாஹை அறிமுகம் செய்து வைத்தார்கள். தமது நட்பேருக்காக துவாவில் அழுத்தம் கொடுப்பார்கள். அல்லாஹ் உங்களுக்கு நல்ல மக்களுடன் தொடர்பை ஏற்படுத்த துவா செய்து வாருங்கள் என்று பெரும்பாலும் கூறி வந்தார்கள். துவாவின் பொருள் எங்களுக்கு பெரியவர்களான பிறகு புரிய வந்தது, குழந்தை பருவத்திலோ புரியாது. மகள் கூறுகிறார்கள், என் தாயார் மக்களை பெரிதும் நேசிப்பவராக இருந்து வந்தார்கள். தம்மை அர்ப்பணித்து மக்களை கவனித்துக் கொள்வார்கள். இதுவே உண்மையுமாகும். வெளிப்படையாக இவர்கள் தங்கள் ஆன்மாவின் மீது செலவு செய்து வந்தார்கள் என்ற தாக்கம் மக்களுக்கு ஏற்படும். ஆனால் அவ்வாறு அல்ல. அவர்கள் தம்மை அர்ப்பணித்து மற்றவர்களை கவனித்துக் கொள்வார்கள். உதாரணமாக, ஆண்டு மாநாட்டிற்காக லண்டனுக்கு வந்தாலும் ஏழைகளுக்காக அன்பளிப்புகள் எடுத்துச் செல்வார்கள். தமக்காக எதுவும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஒரு பெண் பிள்ளையை வளர்க்கவும் செய்தார்கள். அவளுக்கு நல்ல தர்பியத்தும் வழங்கினார்கள். பிறகு அந்த பெண்ணுக்கு திருமணமும் செய்து வைத்தார்கள். இது மட்டுமின்றியும் இன்னும் பல பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளார்கள். மேலும் வீட்டுக்கும் மக்கள் வந்து செல்வார்கள். அண்டை வீட்டாருக்கும் உணவு போன்றவற்றை அனுப்பி வருவார்கள். சொல்லப்போனால் வீட்டில் ஒரு லங்கர்கானாவே, விருந்தினர் இல்லமே எங்கே கொண்டிருந்தது. எதுவரை என்றால், வெளியில் பாதையை சுத்தம் செய்யும் மனிதரும் உணவு நேரத்தில் இவர்களிடவே வந்து உணவு உண்பார். இவர்கள் பெரும்பாலோருக்கு உதவித்தொகை வழங்கி வந்தார்கள். தங்களுக்காகவும் ஏதேனும் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று இவர்களிடம் கூறப்பட்டால் இவர்கள், நான் நாளையை பற்றி ஒருபோதும் யோசித்ததில்லை, என்னுடைய பொருளாதார தேவைகளுக்கு அல்லாஹ் எஜமானன் ஆவான் என்று கூறுவார்கள். வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மிகவும் கண்ணியம் அளிப்பார்கள். மிகவும் மரியாதையாக நடத்துவார்கள். அவர்களை கவனித்துக் கொள்வார்கள். வாழ்க்கை அர்ப்பணித்த உறவினர்களுடன் தொடர்பு வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு விருந்து வைப்பார்கள். மகள் கூறுகிறார்கள், வாழ்வை அர்ப்பணித்தவர்களோ தியாகம் செய்கிறார்கள். எனவே அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று எங்களிடம் கூறி வந்தார்கள். ஒவ்வொரு உறவையும் மிகவும் நன்றாக நிறைவேற்றினார்கள். இவர்கள் எப்பொழுதும் இவ்வாறு கூறி வந்தார்கள், மற்றவர் என்னோடு எவ்வாறு நடந்து கொண்டார் என்று நான் ஒருபோதும் யோசித்ததில்லை. நான் எப்பொழுது ஆனாலும் சரி, தவறு ஏற்பட்டுவிட்டால் சிலவேளை வரம்பு மீறுதலும் ஏற்பட்டு விடுகிறது. அப்பொழுது மன்னிப்பு கேட்பதில் முந்திக்கொள்வேன். இவர்கள் பணியாளர்களை திட்டினாலும் அவர்களிடமும் மன்னிப்பு கேட்டுவிட்டு அவர்களுக்கு அன்பளிப்பும் வழங்குவார்கள். இவர்களுடைய மருமகன் மிர்சா தகையுத்தீன் அவர்கள் கூறுகிறார்கள், மிகவும் சிறு வயதிலேயே இவர்கள் வசியத்தும் செய்துவிட்டிருந்தார்கள். நானும் பார்த்தேன். நான் முதலில் வசியத் படிவத்தை பார்த்து வியந்து போனேன். ஏறத்தாழ 14 வயதில் இவர்கள் வசியத் செய்துவிட்டிருந்தார்கள். மருமகன் கூறுகிறார்கள், இவர்கள் சிறு வயதின் கனவை கூறினார்கள். இவர்கள் கனவில் இவ்வாறு பார்த்ததாக கூறுகிறார்கள், நான் அல்லாஹ்வின் கால்களை வலுவாக பற்றி பிடித்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறேன். இவர்கள் கூறுவார்கள், நான் கண் விழித்த பொழுது நான் உண்மையாகவே அழுது கொண்டிருந்தேன். இவர்கள் கூறுகிறார்கள், இப்பொழுது வரை அல்லாஹ் என்னுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி விடுகிறான். இங்கு அவர்களை அறிந்த ஒருவரான ரூஹிஷா சாஹிபா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நட்பு கொண்டார்கள் என்றால் அதை நன்றாக நிறைவேற்றினார்கள். மிகவும் நன்றி செலுத்தும் இயல்புக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். அல்லாஹின் திருப்தியில் இருக்கக்கூடியவர், அவனுடைய அருள்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர் மற்றும் மக்களுடன் கருணையுடன் நடந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார்கள். பிறகு மனிதன் வெட்கமடைந்து விடும் அளவுக்கு மிகவும் அதிகமாக நன்றி தெரிவிப்பார்கள். இவர்களுடைய சகோதரரின் துணைவியார் தாஹிரா ஃபாரூக் சாஹிபா கூறுகிறார்கள், என்னை அண்ணியாக அல்லாமல் தோழியாக, சகோதரியாக ஆக்கி வைத்திருந்தார்கள். தன்னலமற்ற அன்பு செலுத்தக்கூடிய, கள்ளம் கபடமற்ற இயல்புக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள்.
இவர்களுக்கு உறவுகளை பேண தெரிந்திருந்தது. தமக்காக விரும்புவதையே மற்றவர்களுக்காக விரும்புவார்கள். எப்பொழுதும் எந்த விஷயத்தையும் மனதில் வைத்திருக்க மாட்டார்கள். கபடமற்ற தெளிவான கூற்றை கூறுவார்கள். தொழுகை மற்றும் நோன்பை முறையாக பேணக்கூடியவர், திருக்குர்ஆனை ஓதக்கூடியவர், ஹிலாஃபத்துடன் அளவற்ற தொடர்பு மற்றும் பற்று கொண்டிருந்தார்கள். இவர்கள் பொறுப்பில் ஒப்படைக்கப்படுகின்ற எந்த ஜமாத் பணியாக இருந்தாலும் ஆர்வம் எடுத்துக் கொள்வார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கி இவர்களோடு கருணையுடன் நடந்து கொள்வானாக. இவர்களுடைய குழந்தைகளுக்கும் இவர்களின் நன்மைகளை தொடர்வதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. இவர்களின் கணவர் இருக்கிறார், அவருக்கும் பொறுமை மற்றும் மன தைரியத்தை வழங்குவானாக. பிள்ளைகளுக்கும் பொறுமையையும் மன தைரியத்தையும் வழங்குவானாக. இரண்டாவது ஜனாசா ஃபைஸ்லாபாதுடைய வேளாண் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணை பதிவாளர் சௌத்ரி ரஷீத் அகமது சாஹிப் அவர்களுடையதாகும். இவர்கள் இன்றைய நாள்களில் அமெரிக்காவில் இருந்தார்கள். இவர்களும் கடந்த நாட்களில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியூன். இவர்களும் அல்லாஹ்வின் அருளால் மூசியாக இருந்தார்கள். இவர்களின் மகன் ரஃபீக் தாஹிர் சாஹிப் அவர்கள் அங்கு லாஸ் ஏஞ்சல்ஸில் ஜமாத் தொண்டுகள் ஆற்றுகிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், இவர்களுடைய குடும்பத்தில் முதலில் அஹமதியத் இவர்களின் மூத்த சகோதரர் சௌத்ரி பரகத் அலி சாஹிப் மூலமாக வந்தது. அதன் பிறகு இவர்களின் தந்தையார் மற்றும் வீட்டில் மற்றவர்கள் பய செய்வதற்கான நற்பெயர் பெற்றார்கள். 1974 கலவரங்களில் இவர்களுடைய வீடு பல்கலைக்கழக பகுதிக்குள் இருந்த போதிலும், பல்கலைக்கழகத்தின் குடியிருப்புகளில் இருந்த போதிலும் கும்பல் ஒன்று தாக்குதல் தொடுத்தது. மேலும் வீட்டை சூறையாடி இவர்களுடைய அனைத்து பொருட்களையும் தீயில் போட்டுவிட்டனர். இவ்வாறு இருப்பினும் அப்பொழுது இவர்கள் அங்கிருந்து சென்று விட்டிருந்தார்கள். நிலைமை சீரானதும் 2-3 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் பல்கலைக்கழகத்துக்கு திரும்பி வந்தார்கள். துணைவேந்தர் கூறினார், கிரசன்ட் மில்லுக்கு சொந்தக்காரர் கூறுகிறார், உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை நான் ஈடு செய்ய விரும்புகிறேன். எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று என்னிடம் சொல்லுங்கள். அப்பொழுது சௌத்ரி ரஷீத் சாஹிப் அவர்கள் வானத்தை நோக்கி விரலை உயர்த்தி, இல்லவே இல்லை, நான் எவரிடமிருந்தும் உதவி பெற மாட்டேன். இந்த இழப்பை நான் அல்லாஹின் வழியில் பொறுத்துக் கொள்கிறேன். அல்லாஹின் வழியில் எனக்கு இந்த இழப்பு ஏற்பட்டது. இந்த இழப்பை அல்லாஹ் ஈடு செய்வான். எவ்வாறு இருப்பினும் பிறகு அல்லாஹ் எவ்வாறு அருள் செய்தான் என்றால், முழு இழப்பும் மிக குறுகிய காலத்தில் ஈடு செய்யப்பட்டு விட்டது. ஹிலாஃபத்துடன் மிகுந்த அன்பு மற்றும் கட்டுப்படுதலுக்கான ஓர் உறவு இருந்தது. கட்டளைகளை சொல்லுக்கு சொல் நிறைவேற்ற முயற்சி செய்து வந்தார்கள். நேர்மை எந்த அளவுக்கு இருந்தது என்றால், பல்கலைக்கழகத்தின் மானிய குழுவின் உறுப்பினராக இருந்தார்கள். இதுவும் ஒரு மிகப்பெரிய கண்ணியமாகும். ஒரு முறை ஒரு மீட்டிங் இருந்தது. அந்த மீட்டிங்குக்கு செல்வதற்காக இவர்களுக்கு ஏசி டிக்கெட்டுக்கான தொகை வழங்கப்பட்டது. திரும்பி வரும்போது இவர்களுடைய உறவினர்கள் சிலர், நாங்கள் உங்களுடன் வருகிறோம் என்று கூறினார்கள். அதனால் இவர்கள் தமது டிக்கெட்டை மாற்றி 2ஆம் வகுப்பில் உறவினர்களுடன் சென்றார்கள். மீதி பணத்தை அரசுக்கு திருப்பி கொடுத்து விட்டார்கள். ஒருமுறை இவர்கள் பல்கலைக்கழக மானிய குழுவின் தலைவரின் அலுவலகத்திற்கு சென்றார்கள். அங்கு சென்றதும் அவரை சந்திப்பதற்காக இவர்கள் தமது அறிமுக அட்டையை கொடுத்து அனுப்பினார்கள். அப்போது இயக்குனர் தானே வெளியே வந்து விட்டார். அங்கே அவருடைய நண்பர் ஒருவரும் உட்கார்ந்திருந்தார். அவரை பார்த்து, எவருடைய நேர்மையை பற்றி நான் உங்களிடம் குறிப்பிட்டேனோ அந்த நேர்மையான நபர் இவர்தான் என்று கூற ஆரம்பித்தார். இவ்வளவு நேர்மையான மனிதர் என்று கூறியதும் இவர்கள் அங்கு உடனேயே நான் அகமதியாவேன் என்று ஜமாத்தை அறிமுகம் செய்து வைத்து விட்டார்கள். எனக்குள் இருக்கும் இந்த நேர்மை அனைத்தும் நான் அகமதி என்பதனால் தான் இருக்கிறது என்று கூறினார்கள். எனவே அகமதிகளுக்கும் இது ஓர் படிப்பினையாகும். எப்பொழுதும் தங்களுடைய கடமைகளை நேர்மையாக நிறைவேற்ற வேண்டும். எப்பொழுதும் எந்தவிதமான பொருள் பேராசையும் கொள்ளக்கூடாது. சந்தாக்களை செலுத்துவதிலும் பொருள் தியாகத்திலும் எப்பொழுதும் இவர்கள் முன்னிலை வகித்து வந்தார்கள். பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள் மட்டுமின்றி ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் சார்பாகவும் முறையாக தஹரீக் ஜதீத் மற்றும் வக்ஃப் ஜதீத் ஆகிய சந்தாக்களை செலுத்தி வந்தார்கள். மிகவும் அன்பு காட்டக்கூடிய மனிதராக இருந்தார்கள். பல்கலைக்கழகத்தின் எல்லா மாணவர்களையும் பிள்ளைகள் போன்றும் சகோதரர்களை போன்றும் வைத்திருந்தார்கள். ஒரு நேர தொழுகையை நாங்கள் அனைவரும் சேர்ந்து அவர்களுடைய வீட்டில் தொழுது வந்தோம். குறிப்பாக மக்ரிப் தொழுகை. எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் சந்திப்பார்கள். மிகவும் சிக்கனமான மனிதராக இருந்தார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு பாவமன்னிப்பு வழங்கி இவர்களோடு கருணையுடன் நடந்து கொள்வானாக. இவர்களுடைய பிள்ளைகளுக்கும் இவர்களின் நன்மைகளை தொடர்வதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره
ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر